Hi guys, welcome to Code with Heshwa. First of all, extremely sorry guys, health issues நால வீடியோஸ் ப்ராப்பரா போஸ்ட் பண்ண முடியல. இனிமே வீடியோஸ் ப்ராப்பரா வரும். நம்ம வந்து வாட்ஸ்அப் க்ளோன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோட லாஸ்ட் வீடியோவை தான் இது இருக்க போகுது. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா எப்படி ஒரு யூசர் லிஸ்ட்டு வந்து பாப்புலேட் பண்ணுறது, ப்ளஸ் கரண்ட் யூசர் வந்து ஆன்லைனில் இருக்காங்களா ஆஃப்லைனில் இருக்காங்களா அந்த டேட்டாஸ்லாம் வந்து எப்படி பாப்புலேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். எல்லா ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆப்பை ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து யூசர் சென்ட் பண்ணுற மெசேஜை வந்து டேட்டா பேஸில் ஃபஸ்ட் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடிட் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தான் நம்ம வந்து மெசேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்ட் பட்டனுக்கும் ஒரு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இமேஜ் பட்டன் வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். பிடிஎன் சென்டுன்னு கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் ஆன் கிரியேட் மெத்தடில் டிஃபைன் பண்ணலாம். edt message equal to find view by id r.id.edt message. ஓகே, அதே மாதிரி btn சென்டுக்கும் பண்ணிடலாம். btn send is equal to find view by id r.id.btn send. பார்த்தீங்கன்னா சென்ட் நம்ம ஐடியே கொடுக்கல. ஸோ நான் போயிட்டு ஐடி கொடுத்துட்டு வந்துடுறேன் அந்த சென்ட் இமேஜ் பட்டனுக்கு. ஐடி btn send. ஓகே, ரெண்டு பட்டனையும் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎன் சென்டுக்கு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணலாம். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோம்னா இந்த எடிட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் ஏதாவது மெசேஜ் அடிச்சிருக்காங்களா அடிக்கலையான்னு பார்க்கலாம். அவங்க அப்படி மெசேஜ் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த மெசேஜை வந்து நம்ம ஃபயர்பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு டோஸ்ட் மெசேஜ் கொடுக்க போகிறோம், என்டர் சம்திங்னு. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட் நான் செக் பண்ணுறேன். இஃப் edt message டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங் டாட் ஈக்குவல்ஸ் நல், லைக் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம வந்து இங்கே ஒரு டோஸ்ட் மெசேஜ் காமிக்க போகிறோம். ஸோ டோஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் கொடுக்கலாம், என்டர் சம்திங்னா. ஓகே, இஃப் எல்ஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெசேஜ் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சாட்ஸ்னு ஒரு தனி டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த சாட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து மெசேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ் மெம்பர் வேரியபிள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். சாட் ரெஃப்னு கொடுக்குறேன் இதுக்கு. நெக்ஸ்ட் ஆன் கிரியேட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஃபைன் பண்ணுறேன். chat ref is equal to firebase database dot get instance dot get reference dot child. பார்த்தீங்கன்னா சாட்ஸ்குள்ளே தான் நம்ம எல்லா மெசேஜஸையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால தான் இப்படி கொடுக்குறேன். நம்ம மெசேஜ் மட்டும் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, யார் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணால் யாருக்கு அந்த மெசேஜ் போய் சேரணும் அது மாதிரி சென்டர் ஐடியும் ரிசீவர் ஐடியும் ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து கீ வேல்யூ பேரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபயர்பேஸ் டேட்டா பேஸில் கீ வேல்யூ பேரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதனால ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஹேஷ் மேப் பார்த்தீங்கன்னா கீயும் ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்க போது, வேல்யூவும் ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்க போது. அதுக்கப்புறம் இந்த ஹேஷ் மேப்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் ஐடின்னு கீக்குள்ளே யார் மெசேஜ் சென்ட் பண்ணுறா அவங்களோட ஐடி கொடுக்க போகிறேன். சென்டர் ஐடி நம்ம தான், கரண்ட் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதை எப்படி எடுக்கலாம்னா m2 டாட் கெட் கரண்ட் யூசர் டாட் கெட் யூசர் ஐடி. இது வழியாக நமக்கு சென்டர் ஐடி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மெசேஜ் போட போகிறோம். இதுக்கு வந்து மெசேஜ்னே ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் கீ. இந்த மெசேஜ் எங்கேருந்து எடுக்கலாமா எடிட் டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கலாம். ஸோ edt message டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேவ் பண்ண போகிறோம்னா ரிசீவர் ஐடிக்கு கீ ரிசீவர் ஐடின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரிசீவர் ஐடி நம்ம வந்து இன்டென்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்திருக்கோம். அந்த ரிசீவர் ஐடி கரெக்டாக கொடுத்துட்றேன் ரிசீவர் ஐடின்னு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து நம்ம சாட்ஸ் கீழே வந்து புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன, இது வந்து தனி ஒரு கீ வச்சு அது உள்ளுக்க வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணும். அதான் அதோட புஷ் பண்ணுறதோட அட்வான்டேஜ். டாட் புஷ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செட் வேல்யூ கொடுத்துட்டேன். நம்ம டாட் ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து பேக்ரவுண்டில் நடக்குது. இந்த ப்ராசஸ் எப்போ முடிஞ்சுன்னு தெரியாது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து
சென்டர் ஐடிக்குள்ளேயும் ரிசீவர் ஐடிக்குள்ளேயும் ஒரு சேட் லிஸ்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அந்த சேட் லிஸ்ட்குள்ளே அவங்களோட ஐடிஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இதனால வந்து நம்ம சேட் லிஸ்ட் ரீசன்ட் சேட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண பின்னாடி யூஸாக இருக்கும். அதான் ஸோ ஆட் ஆன் கம்ப்ளீட் லிஸ்னர் ஆட் பண்ணிட்டேன். இப்போது யூசர்ஸ் ரெஃப்குள்ளே டாட் சைல்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா எம்மத்து யார் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட இதில் அக்சஸ் பண்ணுறேன். எம்மத்து டாட் கெட் கரண்ட் யூசர் டாட் கெட் யூசர் ஐடி. இது உள்ளுக்க சேட் லிஸ்ட்னு ஒரு சைல்டு வைக்க போகிறேன். சேட் லிஸ்ட். இந்த சேட் லிஸ்ட்குள்ளே வந்து ரீசெண்டாக அவங்க யார் கூட எல்லாம் சேட் பண்ணாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு இருக்க போது, அவங்களோட லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் தான் இருக்க போது. டாட் சைல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிசீவர் ஐடி கொடுக்க போகிறேன். ரிசீவர் ஐடி டாட் செட் வேல்யூ. இந்த ரிசீவர் ஐடிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், டைம் ஸ்டாம்ப். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பும் போதும் இந்த சேட் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு கரண்ட்டாக இந்த சேட் லிஸ்ட்டை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா லேட்டராக வந்து ரீசன்ட் சேட்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். அதனால தான் இதே மாதிரி ரிசீவர் ஐடிக்குள்ளேயும் ஒரு சேட் லிஸ்ட்னு ஓப்பன் பண்ணி சென்டர் ஐடி வச்சு அவங்க டைம் ஸ்டாம்ப் கொடுக்க போகிறோம். ஸோ யூசர் ரெஃப் டாட் சைல்டு ரிசீவர் ஐடி டாட் child chat list டாட் child. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் ஐடி கொடுக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா எம்மத்து டாட் கெட் கரண்ட் யூசர் டாட் கெட் யூஐடி டாட் செட் வேல்யூ சர்வர் வேல்யூ டாட் டைம் ஸ்டாம்ப். அப்புறம் ஃபைனலாக இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து எம்டி பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டெக்ஸ்ட் அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இடிடி மெசேஜ் டாட் செட் டெக்ஸ்ட் நல்னு கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மெசேஜை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டா பேஸில் இருக்க மெசேஜஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணி யூஸருக்கு காமிக்கணும். அதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இந்த தடவை நம்ம ரீசைக்கிளர் வியூ யூஸ் பண்ணுறோம். மெசேஜ் வியூவில் க்ரியேட் பண்ண ரீசைக்கிளர் வியூக்கு ஒரு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ரீசைக்கிளர் வியூ ரீசைக்கிளர் வியூ. இது லிஸ்ட் வியூ மாதிரி தான், ஆனால் இதில் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இந்த ரீசைக்கிளர் வியூ வந்து ஆன் கிரியேட் மெத்தடில் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ரீசைக்கிளர் வியூ ஈக்குவல் டு ஃபைன் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் ரீசைக்கிளர் வியூ. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அடாப்டர் செட் பண்ணணும், அஸ் வெல் அஸ் லேஅவுட் செட் பண்ணணும். லேஅவுட் எதுக்குன்னா ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ண. நான் வந்து லீனியர் லேஅவுட் ஆப்ஜெக்ட் வந்து இதில் போட போகிறேன். லீனியர் லேஅவுட் மேனேஜர் ஆப்ஜெக்ட் வந்து இதில் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக பொசிஷன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடாப்டர் செட் பண்ணணும். செட் அடாப்டர். நம்ம வந்து இன்னும் அடாப்டர் க்ரியேட் பண்ணல. ஸோ அடாப்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ்டு அடாப்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்பில் போய்ட்டு ஜாவாவில் போய்ட்டு இதில் வந்து ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு ஜாவா கிளாஸ் போய்க்கோங்க. இதுக்கு வந்து மெசேஜ் அடாப்டர்னு பேர் கொடுக்குறேன். இந்த மெசேஜ் அடாப்டர் இந்த கிளாஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து ரீசைக்கிளர் வியூ டாட் அடாப்டரில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த அடாப்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வியூ ஹோல்டர் கொடுக்கணும். வியூ ஹோல்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். நான் வந்து மெசேஜ் அடாப்டருக்குள்ளேயே வியூ ஹோல்டர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுனால நான் மெசேஜ் அடாப்டர் டாட் வியூ ஹோல்டர்னு கொடுக்க போகிறேன். இந்த வியூ ஹோல்டர் தான் வந்து இந்த வியூ ஹோல்டரில் தான் நம்ம வந்து வியூஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன எரர் காமிக்குதுன்னா ரீசைக்கிள் வியூ டாட் அடாப்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது ஆல்ட் என்டர் கொடுத்தேன். இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்னு சொல்லி இந்த மெத்தட்ஸ்லாம் காமிச்சிச்சு. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எரர் காமிக்குதுன்னா வியூ ஹோல்டரில் எரர் காமிக்குது. நான் வந்து ஆல்ட் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா க்ரியேட் கிளாஸ் வியூ ஹோல்டர்னு சொல்லுது. அதே மாதிரி கிளாஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு எரர் என்ன காமிக்குதுன்னா இஸ் நாட் வித்தின் இட்ஸ் பவுண்ட் அப்படின்னு சொல்லுது. இட் ஷுட் எக்ஸ்டெண்ட் ரீசைக்கிள் வியூ டாட் வியூ ஹோல்டர் அப்படின்னு சொல்லுது. என்டர் கொடுத்தேன். ஆல்ட் என்டர் கொடுத்தனால கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே எரர் காமிக்குது. எரர் காமிக்குதுன்னா நோ மேட்சிங் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுது. அதில் க்ரியேட் மேட்சிங் கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்தேன். கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எரர்லாம் எல்லாம் ரெக்டிஃபை ஆகிடுச்சு. இந்த அடாப்டர் எதுக்குன்னா இதுதான் வந்து நம்ம ஐட்டம்ஸையும் வியூஸையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி வேல்யூஸ் வந்து வியூஸில் போடும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு
மெம்பர் வேரியபிள் வச்சுக்கலாம் கான்டெக்ஸ்ட்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண ஒரு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம் மெசேஜஸ்னு. ஏன்னா இதில் இந்த மெசேஜஸ் அரே லிஸ்ட் வந்து இதில் பாஸ் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுத்தை வச்சு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன மெம்பர் வேரியபிள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வியூ ஹோல்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ நல் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் வியூ ஹோல்டர் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும்னா வியூ ஹோல்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு வியூ ஆப்ஜெக்ட் வேணும். அது கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வியூ ஹோல்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வியூ பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வியூ வந்து க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? லேஅவுட் மேனேஜர்லேருந்து க்ரியேட் பண்ணலாம். லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் டாட் ஃப்ரம் இங்கே வந்து எம் கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 பேராமீட்டர் கேட்கும். ஒன்று வந்து லேஅவுட் ரிசோர்ஸ் ஐடி ஃபார் ஐட்டம்ஸ்க்கு. நான் வந்து அந்த ஐட்டம் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலை, நம்ம அப்புறம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு சும்மா கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ குரூப் பாஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வியூ குரூப் இந்த மெத்தடில் வரதை இங்கே பாஸ் பண்ணலாம் பேரண்ட்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் கூட அட்டாச் ஆகணுமான்னு கேட்குது. நான் ஃபால்ஸ்ன்னு நெக்ஸ்ட் பேராமீட்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வியூ க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வியூ வச்சு நம்ம வியூ ஹோல்டர் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் நியூ மெசேஜ் அடாப்டர் டாட் வியூ ஹோல்டர் வியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மெசேஜ் ஐட்டம் வந்து லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணலாம். லேஅவுட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மெசேஜ் ஐட்டம்னு நேம் கொடுக்குறேன். பேரண்ட் லேஅவுட்டை வந்து லீனியராக மாற்றிக்கலாம், சரி ரிலேட்டிவாக மாற்றிக்கலாம். ஓகே, இதில் வந்து 2 டெக்ஸ்ட் வியூ வைக்க போகிறோம். ஆனால் அட் அ டைமில் ஒரு டெக்ஸ்ட் வியூ தான் டிஸ்பிளே ஆக போகுது. எதுக்குன்னா சென்ட் பண்ணுற மெசேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் டிஸ்பிளே பண்ணணும். ஆனால் ரிசீவர் சென்ட் பண்ணுற மெசேஜஸ்லாம் லெஃப்ட் சைடில் ரிசீவ் பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் வியூ வைக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் விசிபிளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரிலேட்டிவ் லேட்டை வந்து வித் அண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா ரேப் கண்டென்ட்டாக மாற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வித் அண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா ரேப் கண்டென்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு லேஅவுட் மார்ஜின் ஒரு 10 dB கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சும்மா பார்க்குறதுக்கு சும்மா டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹலோன்னு கொடுக்குறேன். சும்மா எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஒயிட் கலரோட ஹெக்ஸா கோட் வந்து #FFF. நெக்ஸ்ட்டு பேடிங் 10 dB கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு சைஸ் 18 SP கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லேஅவுட் மார்ஜின் பேரண்ட் லெஃப்ட் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ட்ரூன்னு கொடுக்க போகிறேன். ஸோ தட் இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து எப்போதுமே லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டெக்ஸ்ட் வியூக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன், TXT லெஃப்ட்டுன்னு. அதுக்கப்புறம் விசிபிலிட்டி கான். ஸோ தட் இது வந்து எப்போதுமே டிஃபால்ட்டாக வந்து இது வந்து இருக்கவே இருக்காது. நம்ம வேணும்னா வந்து இது விசிபிலிட்டி வந்து செட் பண்ணிக்கலாம் விசிபிள்னு. இதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு டெக்ஸ்ட் வியூ பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு ஐடி மட்டும் ரைட்டுன்னு மாற்றுறேன். அதுக்கப்புறம் லேஅவுட் அலைன் பேரண்ட் ரைட்டாக மாற்றிடுறேன், அது ட்ரூ மாற்றிடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு விசிபிள்னு கொடுத்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னு. கரெக்டாக வருது. ஓகே, இப்போ கான்லேயே வச்சிடலாம் விசிபிலிட்டியாக. ஓகே, நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு மெசேஜ் ஐட்டம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஐட்டம் வரல. ஏன்னா வந்து நம்ம r.id யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம லேஅவுட்டில் தான் இருக்குது. r.layout.message item தப்பாக கொடுத்துட்டேன். அதனால தான் முன்னாடி காமிக்கல, எரர் காமிச்சிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு வியூ ஹோல்டரில் நம்ம வியூஸை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். என்ன வியூஸ் டிஃபைன் பண்ண போகிறோம்னா இந்த மெசேஜ் ஐட்டமில் இருக்க வியூஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கெட் ஐட்டம் கவுண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து மெசேஜஸோட சைஸஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் மெசேஜ் டாட் சைஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த வியூ ஹோல்டரில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வியூ 2 டெக்ஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணுறேன். txt left அண்ட் txt right இது ரெண்டுத்தையும் இதோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து டிஃபைன் பண்ணுறேன். txt left is equal to இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஃபைன் வியூ பை ஐடி யூஸ் பண்ண முடியாது. மேலே இருக்க அந்த ஐட்டம் வியூ அந்த பாஸ் பண்ணுற வியூ டாட் அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஐட்டம் வியூ டாட் ஃபைன் வியூ பை ஐடி யூஸ் பண்ணுறேன். அது உள்ளுக்கு ஆர் டாட் ஐடி டாட் txt left பாஸ் பண்ணுறேன். இதேமாதிரி txt ரைட்டும் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ பாதி மெசேஜ் முடிச்சாச்சு. இன்னும் இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெசேஜ் ஆக்டிவிட்டியில் இந்த அடாப்டருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். இன்னும் இந்த ஆன்பைண்ட் வியூ ஹோல்டர் முடிக்கணும். அதை லேட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மெசேஜ் ஆக்டிவிட்டியில் நம்ம மெசேஜ் அடாப்டருக்கு ஒரு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மெசேஜ் அடாப்டர் மெசேஜ் அடாப்டர். நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். மெசேஜ் அடாப்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ மெசேஜ் அடாப்டர். இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று கான்டெக்ஸ்ட் மெசேஜ் ஆக்டிவிட்டி டாட் திஸ்ன்னு பாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அதை வந்து பாஸ் பண்ணணும். அது நம்ம இன்னும் பண்ணலை, க்ரியேட் பண்ணல. ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக்காக க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு காரணத்தோடு தான். ஏன்னா ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபைலில் வேணால் ஒரு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமல் அதை வந்து ஈஸியாக கால் பண்ணலாம். அதனால தான் நான் அப்படி க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இதுக்கு வந்து மெசேஜஸ்ன்னு பேர் வைக்கலாம். ஓகே, இதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜஸ் நம்ம இங்கே வந்து நான் டிஃபைன் பண்ண மறந்துட்டேன். அதை லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மெசேஜ் அடாப்டர் வந்து இதில் பாஸ் பண்ணிட்டேன் அடாப்டரில். ஆனால் இன்னும் இந்த மெசேஜஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இன்னும் நம்ம மெசேஜஸே வாங்கலை. அதனால் ஒரு கெட் மெசேஜஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் வெளியில் அவுட் சைட் த ஆன் கிரியேட் மெத்தடில். private void get messages. இந்த இதில் மெசேஜஸ் வாங்க போகிறோம். மெசேஜஸ்லாம் எதில் இருக்குது பார்த்திங்கன்னா சாட்ஸ்னு ஒரு இது டேட்டா ரெஃபரன்ஸ் கீழே தான் இருக்குது. ஸோ chatref டாட் ஆட் சைல்டு ஈவெண்ட் லிசனர் பாஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் ஏதாவது டிரைவ் பண்ணோம்னா நம்ம வந்து லிசனர் பாஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து சைல்டு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து மெசேஜஸ் அரே லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆன் சைல்டு மெத்தடில் வந்து நான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இஃப் ஸ்னாப்ஷாட் டாட் எக்ஸிஸ்டாக இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா கோடு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மெசேஜஸையும் டிஸ்பிளே பண்ண முடியாது. இந்த சாட்ஸில் என்னென்ன மெசேஜஸ்லாம் டிஸ்பிளே பண்ணோம்னா இந்த சென்டர் வந்து இவங்களுக்கு அனுப்புகிற மெசேஜஸ், அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த சென்டருக்கு அனுப்புகிற மெசேஜ் அதை மட்டும் தான் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கண்டிஷன் எழுதுகிறேன். ஸ்னாப்ஷாட்டில் இருக்க ரிசீவர் ஐடியோட வேல்யூ எடுக்கிறேன். அதை வந்து 2 ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். ஸோ கெட் வேல்யூ டாட் 2 ஸ்ட்ரிங். இது வந்து ஈக்குவல்ஸ் டு ஆப் யூஸ் பண்ணுற ஐடியா, ஆப் யூஸரோட ஐடியான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து m2 டாட் கெட் கரண்ட் யூசர் டாட் கெட் யூசர். இது அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் இந்த ஸ்னாப்ஷாட்டில் சென்டர் ஐடியோட வேல்யூ வந்து செக் பண்ணணும். சென்டர் ஐடி டாட் ஏன் நம்ம இதையும் செக் பண்ணுறோம்னா ஏன்னா இவங்க இது வந்து ரிசீவர் ஐடி பார்த்திங்கன்னா சென்டர் யார் வேணால் இவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். ஆனால் கரெக்டான யூசர் சென்ட் பண்ணுற மெசேஜஸ் மட்டும் தான் இதில் டிஸ்பிளே பண்ணணும். அதனால தான் ரெண்டுத்தையும் செக் பண்ணுறோம். இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருந்தால் மெசேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்ஸ் கண்டிஷன் இதே காப்பி பண்ணிக்கலாம். இதே கண்டிஷனில் காப்பி பண்ணிக்கலாம். என்ன சென்டர் ஐடி அண்ட் ரிசீவர் ஐடி வந்து அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அவ்வளோதான்.
சென்டர் அண்ட் டிஎன் ரிசீவர் ஐடி மட்டும் மாற்றிடுறேன். இதை கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து ஏன் ஒரே கண்டிஷனில் ஆர் போட்டு எழுதலான்னு கேட்கலாம். நான் வந்து ஏன் அது ரெண்டாக எழுதுறேன்னா, நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கேஸ் அப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் மெசேஜ் வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ரைட் சைடில் வைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு கேஸும் டிஃப்ரெண்ட் இதில் வந்து மெசேஜஸ் வைக்கணும். அதனால தான் இப்போ வந்து மெசேஜஸ் அரே லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் மெசேஜஸை. ஸோ மெசேஜஸ் டாட் ஆட் ஸ்னாப்ஷாட் டாட் சைல்டு மெசேஜஸ் டாட் கெட் வேல்யூ டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, இதில் ஆட் பண்ணது விடாமல் நம்ம இன்னொரு அரே லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பொசிஷன் ஸ்டோர் பண்ண, அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணுமா ரைட் சைடில் இருக்கணுமா, அது மாதிரி பொசிஷன் ஸ்டோர் பண்ண வந்து இன்னொரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயே அது கமா மெசேஜ் பொசிஷன். இதை வந்து ஆன் கிரியேட் மெத்தடில் டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மெசேஜஸ் அரே லிஸ்ட்டே டிஃபைன் பண்ணல, அதையும் டிஃபைன் பண்ணுறேன். நியூ அரே லிஸ்ட், அதுக்கப்புறம் மெசேஜ் பொசிஷன் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, இதில் வந்து இப்போ ஆட் பண்ணலாம். மெசேஜ் பொசிஷன் டாட் ஆட். நான் வந்து 0ன்னு கொடுக்குறேன். இங்கே நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, 0னா ஒரு சைடு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு, 1னா இன்னொரு சைடு, அப்படி வைக்கலாம். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட இந்த மெசேஜ் ஐடிஸையும் ஸ்டோர் பண்ண ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் யூஸ் ஆகும். அதனால தான் மெசேஜ் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். இதை வந்து ஆன் கிரியேட் மெத்தடில் வந்து டிஃபைன் பண்ணுறேன். மெசேஜ் ஐடி இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். மெசேஜ் ஐடி டாட் ஆட் ஸ்னாப்ஷாட் டாட் கெட் கீ. ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கனால நம்ம வந்து மெசேஜ் அடாப்டர்கிட்ட சொல்லுவோம், இது மாதிரி நோட்டிஃபை ஒரு ஐட்டம் இன்சர்ட்டட். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம நார்மலாக லிஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை டேட்டா செட் சேஞ்ச் தான் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நோட்டிஃபை ஐட்டம் சேஞ்ச், நோட்டிஃபை ஐட்டம் இன்சர்ட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் இன்சர்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். நோட்டிஃபை ஐட்டம் இன்சர்ட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் பாஸ் பண்ணணும். நான் வந்து என்ன பொசிஷனில் பாஸ் பண்ணுறேன்னா மெசேஜஸ் டாட் சைஸ் -1. ஸோ தட் நம்ம லாஸ்ட்டோட இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரீசைக்கிளர் வியூவில் வந்து ஸ்மூத் ஸ்க்ரோல் டு பொசிஷன் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொசிஷனோட சைஸ் லாஸ்ட் பொசிஷன் வந்து கொடுக்குறோம். ஏன்னா ஒரு மெசேஜ் ஆட் ஆனோடனே ஃபஸ்ட்டில் போய் நிற்கக்கூடாது, லாஸ்ட்டில் வந்து ஸ்க்ரோல் ஆகிடணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகணும். அதனால தான் இதை அப்படியே காப்பி பண்ணி எல்ஸ் கண்டிஷனில் போடுறேன். இந்த 0க்கு பதிலாக 1 மட்டும் போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அடாப்டரில் போய் இதுக்கு தகுந்த மாதிரி கோட் எழுதலாம் ஆன் பைண்ட் மெத்தடில். ஓகே, மெசேஜ் அடாப்டர் போய்க்கலாம். இதில் ஆன் பைண்ட் வியூ ஹோல்டரில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் மெசேஜ் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும், ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக அது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் போர்ஷன் ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா மெசேஜ் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரே லிஸ்ட் வச்சுருந்தோம், மெசேஜ் பொசிஷன் அது ஸ்டாட்டிக்காக வச்சுருந்தோம். அதனால் இது மெசேஜ் ஆக்டிவிட்டிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் அந்த அரே லிஸ்ட்டை அசஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கெட் இந்த பொசிஷன், இந்த ஆன் வியூ ஹோல்டர் வர பொசிஷன் வந்து பாஸ் பண்ணோடனே நம்மளோட அந்த இதில் இருக்க வேல்யூ வந்து அந்த போஸ்ட்டில் வந்து சேவ் ஆயிரும். இப்போது ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணலாம். இஃப் போஸ் டாட் ஈக்குவல்ஸ் 0 இருந்துச்சுன்னா, 0 ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே வந்து லெஃப்ட் சைடில் இருக்க டெக்ஸ்ட் தான் காமிக்க போகிறோம். ஸோ ஹோல்டர், இந்த வியூ ஹோல்டரில் இருக்க ஆப்ஜெக்ட் ஹோல்டர் வச்சு ஹோல்டர் டாட் டிஎக்ஸ்டி லெஃப்ட் டாட் செட் விசிபிள் அப்படின்னு செட் விசிபிள்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து கான் பண்ணி வச்சிடலாம். செட் விசிபிலிட்டி கான்னு கொடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டெக்ஸ்ட்டில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டெக்ஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கணும். அதனால் txt left dot set text messages dot get position மெசேஜ் கரெக்டான மெசேஜ் எடுக்கிறேன். ஓகே, இதே தான் நம்ம எல்ஸ் கண்டிஷனில் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் வியூவில் வந்து மெசேஜ் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டுன்னு மாற்றுறேன். அதுக்கப்புறம் ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட்டை மாற்றிட்டேன், ஆல்டர்னேட்டிவாக மாற்றிட்டேன். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மெசேஜஸ்லாம் ரெண்டர் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து டெலீட் ஆப்ஷன் வைக்க போகிறோம். டெலீட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் டெலீட் ஆப்ஷன் வைக்கணும். அது அந்த ரைட் டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு டெலீட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா holder.txt ரைட், அதுக்கு வந்து ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணுறேன் அந்த டெக்ஸ்ட் வியூக்கு. இது கிளிக் பண்ணோடனே ஒரு அலர்ட் டயலாக் வரணும். அதுக்கு வந்து அலர்ட் டயலாகில் இருக்க பில்டர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். alert dialog dot builder alert is equal to new alert dialog. இதில் கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பேராமீட்டராக அனுப்பிச்ச கான்டெக்ஸ்ட் இதில் போட்டுறேன், எம் கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு இந்த அலர்ட்க்கு வந்து ஒரு டைட்டில் வைக்கணும். நான் வந்து டெலீட் மெசேஜ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு டெலீட் திஸ் மெசேஜ், அப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஆர் யூ ஷோர் whether you need to delete this message, you want to delete this message. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அலர்ட் டயலாக்ல ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் டெலீட் ஆகிற மாதிரி, டேட்டா பேஸ்லேயே மெசேஜ் டெலீட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு இது வைக்க போகிறோம். ஸோ alert dot set பாசிட்டிவ் பட்டன், இந்த பட்டனுக்கு நேம் கொடுக்கலாம் டெலீட்னு. ஸோ இது விசிபிள் ஆகும் அந்த பட்டனில் டெலீட்னு. நெக்ஸ்ட்டு இந்த பட்டனில் வந்து ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணுறேன், நியூ ஆன் கிளிக் லிசனர். இந்த ஆன் கிளிக் லிசனர் டயலாக் இன்டர்ஃபேஸில் இருக்குது, அதை பார்க்கலாம். டயலாக் இன்டர்ஃபேஸ் டாட் ஆன் கிளிக் லிசனர் இருக்குது. ஓகே, இப்போ டேட்டா பேஸ்லேயே நம்ம வந்து இந்த மெசேஜை வந்து டெலீட் பண்ணணும். இந்த மெசேஜ் எங்கே இருக்குன்னா சாட்ஸுன்னு ஒரு இதுக்குள்ளே தான் இந்த மெசேஜ் இருக்குது. ஸோ சாட்ஸுக்கான ஒரு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ் சாட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் இதுக்கு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணுறேன். firebase database dot get instance dot get reference dot child chats. ஓகே, இப்போ இந்த சாட் ரெஃபில் பார்த்தீங்கன்னா கரெக்டான மெசேஜை போய் டெலீட் பண்ணணும். ஓகே, அதனால் சாட் ரெஃப் டாட் சைல்டு, இங்கே வந்து மெசேஜ் ஐடி பாஸ் பண்ணணும். அதை நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆக்டிவிட்டியில் இருக்க மெசேஜ் ஐடிஸை வந்து கூப்பிட்றேன். அது ஸ்டாட்டிக் மெத்தட்னால நம்ம ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமல் கூப்பிட்றேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் பாஸ் பண்ணோடனே அதோட ஐடி கரெக்டாக கிடச்சிரும். இதில் டாட் ரிமூவ் வேல்யூன்னு கொடுத்தோம்னா அந்த மெசேஜ் வந்து டேட்டா பேஸ்லேயே ரிமூவ் ஆயிரும். நம்ம alert dot show கால் பண்ணணும், அப்படின்னா தான் இந்த வந்து alert dialog காமிக்கும். அதனால் ஷோ கால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆப்ஷன் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆப்க்கு ஐகான் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஐகான் எங்கே செட் பண்ணணும்னா மேனிஃபெஸ்ட் ஃபைலில் தான் போய் வந்து ஐகானை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, மேனிஃபெஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஐகான் இதில் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து டிஃபால்ட் ஐசி லான்ச்சர்னு ஒரு ஐகான் இருக்குது. நம்ம வந்து லோகோ வந்து நம்ம ஐகானாக வச்சிடலாம். ஸோ அட்ராவபிள் லோகோ அப்படி கொடுக்குறோம். அதே மாதிரி ரவுண்ட் ஐகான்லேயும் போயிட்டு லோகோன்னு மாற்றிடலாம். இப்போது நம்ம ஆப்க்கு ஐகானும் சேஞ்ச் ஆயிரும். நம்ம இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ஃபீச்சர் தான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கும். என்னென்னா ரீசன்ட் சேட்ஸ்லாம் வந்து சேட் ஃப்ராக்மெண்ட்டில் காமிக்கணும், அது மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
chat list fragment ஜாவா ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லேஅவுட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க வியூ டெக்ஸ்ட் வியூ வந்து டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம் லேஅவுட்குள்ளே ஒரு லிஸ்ட் வியூ ஆட் பண்ணிக்கலாம். வித்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பேரண்ட், ஹை டு மேட்ச் பேரண்ட். இந்த லிஸ்ட் வியூக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட் வியூவில் தான் நம்ம ரீசன்ட் சேட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஐடி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூ சேட் லிஸ்ட் அப்படின்னு ஐடி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சேட் லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஜாவா கிளாஸ் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரியேட் பண்ண லிஸ்ட் வியூ வந்து லிஸ்ட் வியூக்கு ஒரு மெம்பர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் லிஸ்ட் வியூ லிஸ்ட் வியூ ஓகே, இதை வந்து ஆன் கிரியேட் வியூவில் இது பண்ணிக்கலாம். இந்த ஆன் கிரியேட் வியூ வந்து வியூ ஆப்ஜெக்ட்க்கு ரிட்டர்ன் பண்ணும். அதனால் ஒரு வியூ வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அந்த வியூ வேரியபிளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் வியூ இது உள்ளுக்க தான் நம்ம வந்து கோட் எழுத முடியும். லிஸ்ட் வியூ வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறேன். லிஸ்ட் வியூ ஈக்குவல் டு வியூ டாட் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் லிஸ்ட் வியூ சேட் லிஸ்ட். ஓகே, இந்த லிஸ்ட் வியூக்கு அடாப்டர் வைக்கணும். ஸோ லிஸ்ட் வியூ டாட் செட் அடாப்டர். ஆனால் நம்ம இன்னும் அடாப்டர் க்ரியேட் பண்ணல, அதை க்ரியேட் பண்ணிடலாம். ப்ரைவேட் நம்ம வந்து அரே அடாப்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அரே அடாப்டர் இதுக்கு வந்து அரே அடாப்டர்னு பேர் வச்சிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். அரே அடாப்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே அடாப்டர். இங்கே எப்போதும் போல் 3 பேராமீட்டர் கொடுக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட், கெட் கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் ஐடி கொடுக்கணும், லேஅவுட் ரிசோர்ஸ் ஐடி. நான் டிஃபால்ட் ரிசோர்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறேன். ஆண்ட்ராய்ட் ஆர் டாட் லேஅவுட் டாட் சிம்பிள் லிஸ்ட் ஐட்டம் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். நம்ம அது இன்னும் க்ரியேட் பண்ணல. ஃபஸ்ட்டு அதுக்கு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் அரே லிஸ்ட். இந்த அரே லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுனால அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நேம் லிஸ்ட்டுன்னு இதுக்கு நேம் கொடுத்துட்றேன். இதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நேம் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, இதில் வந்து இதை பாஸ் பண்ணுறேன் நேம் லிஸ்ட்டை. இப்போ அரே அடாப்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த அரே அடாப்டரை வந்து செட் அடாப்டரில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அடாப்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த நேம் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து இன்னும் ஜென்ரேட் பண்ணல. அந்த வேல்யூஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா டேட்டா பேஸ்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர் ரெஃப். அதுக்கப்புறம் ஃபயர்பேஸ் அதுக்கும் ஒரு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஆன் கிரியேட் வியூவில். ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ரெஃபரன்ஸ் டாட் சைல்ட் யூசர்ஸ். அதுக்கப்புறம் m2 இஸ் ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போது கரண்ட் யூசரோட சேட் லிஸ்ட்டுன்னு ஒரு சைல்டுக்குள்ளே இருக்க யூசர் ஐடிஸ்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ யூசர் ரெஃப் டாட் சைல்டு கரண்ட் யூசரோட ஐடி கொடுக்குறேன். m2 டாட் கெட் கரண்ட் யூசர் டாட் கெட் யூஐடி. இது உள்ளுக்க சேட் லிஸ்ட்னு ஒரு சைல்டு போகணும். சேட் லிஸ்ட் இதுக்கு வந்து நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ணணும். ஒரு லிசனர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுனால ஆர்டர் பை வேல்யூ கொடுத்துக்கிறேன். கரெக்டான ஒரு அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் டாட் ஆட் சைல்டு ஈவெண்ட் லிசனர் கொடுக்குறேன். இந்த சைல்டு ஈவெண்ட் லிசனருக்கு வந்து சைல்டு ஈவெண்ட் லிசனர் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஆன் சைல்டு ஆடட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணலான்னா இஃப் இந்த ஸ்னாப்ஷாட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கா எப்போதும் போல் செக் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டாக இருந்தால் லைக் இந்த சாட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐடிஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஐடியோட நேம் வந்து எங்கே எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன்
யூசர்ஸ் ரெஃபில் போய் தான் எடுக்க முடியும். அதுக்கு கோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ரெஃப் ஃபஸ்ட்டு அவங்களோட ஐடி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஐடி ஈக்குவல் டு snapshot டாட் கெட் கீ. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு யூசர் ரெஃப் டாட் சைல்டு, இந்த யூசர் நேம் ஐடியை வந்து இதில் பாஸ் பண்ணலாம். இப்போது ஆட் சிங்கிள் வேல்யூ ஈவெண்ட் லிசனர் பாஸ் பண்ணுறேன். ஆட் லிசனர் ஃபார் சிங்கிள் வேல்யூ ஈவெண்ட். இதில் ஆன் டேட்டா மெத்தடில் இருக்க ஸ்னாப்ஷாட் வந்து ஸ்னாப்ஷாட் 2ன்னு பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா டவுட் வரும், 2 ஸ்னாப்ஷாட் இருந்தால் ஒரே நேமில். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்னாப்ஷாட் 2 வந்து எக்ஸிஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். டாட் எக்ஸிஸ்ட். இப்போ இது எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து இந்த நேம் லிஸ்ட்டில் வந்து இவங்களோட நேம் வந்து ஆட் பண்ணணும். ஆட் snapshot 2 டாட் சைல்டு நேம்குள்ளே அவங்க வேல்யூ எடுக்கணும். டாட் கெட் வேல்யூ, அது வந்து ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்கனால 2 ஸ்ட்ரிங்காக மாற்றணும். டாட் கெட் வேல்யூ டாட் 2 ஸ்ட்ரிங். ஓகே, ஆனால் இது வந்து நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் டைம் ஸ்டாம்ப் படி அசெண்டிங் ஆர்டரில் தான் ஆர்டர் ஆகும். ஆனால் நம்மளுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும். ஸோ என்ன ஒரு இது ஆட் ஆனிச்சுன்னா அதை வந்து 0th பொசிஷனில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இது ஆட் ஆனிச்சுன்னா அதையும் 0th பொசிஷனில் ஆட் பண்ணனால ஃபஸ்ட்டு இருக்க 0th பொசிஷன் செகண்டுக்கு போயிடும். ஸோ இந்த ஆட் மெத்தட்லேயே 2 பேராமீட்டர் இருக்க மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாட் இந்த ஆட் மெத்தட்லேயே ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் கொடுக்குறேன் 0ன்னு. ஸோ தட் இது வந்துடும். நெக்ஸ்ட்டு இவங்களோட இந்த யூசரோட ஐடிஸ்லாம் ஸ்டோர் பண்ண ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த அரே லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஐடிஸ் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இதில் ஐடிஸ் லிஸ்ட் டாட் ஆட், அதேமாதிரி 0th பொசிஷனில் snapshot 2 டாட் கெட் கீ. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எம் அரே அடாப்டரில் டேட்டா செட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நோட்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி ஆன் சைல்டு சேஞ்ச் இந்த மெத்தட்லேயும் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இதை பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு ப்ராக்கெட் விட்டுட்டேன். என்ன சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த அரே லிஸ்ட்டில் இருக்க ஐடிஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி புதுசாக ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நான் எந்த இண்டெக்ஸில் வந்து இந்த இது இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ ஐடிஸ் லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் இதோட கீ, இந்த யூசரோட கீ கொடுக்குறேன். நம்மளுக்கு கரெக்டான இண்டெக்ஸ் கிடச்சிரும். இந்த இண்டெக்ஸில் இருக்கிறது இதை வந்து ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடணும். இந்த ரெண்டு நேம் லிஸ்ட் டாட் ரிமூவ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஐடிஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் இண்டெக்ஸ். இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட் ஆகும். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக சாட் லிஸ்ட்டையும் பாப்புலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சாட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் கரெக்டான சாட்டுக்கு உள்ளே போகணும். ஸோ ஒரு ஐட்டம் கிளிக் லிசனர் ஆட் பண்ணுவோம் இந்த லிஸ்ட் வியூக்கு. ஸோ செட் ஆன் ஐட்டம் கிளிக் லிசனர் நியூ ஆன் ஐட்டம் கிளிக் லிசனர். இந்த ஐட்டம் கிளிக் லிசனை கிளிக் பண்ணால் அவங்க வந்து மெசேஜ் ஆக்டிவிட்டிக்கு நேவிகேட் ஆகணும். நம்ம ஏற்கனவே பண்ண கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சர்ச் இதில் இருக்குது, அந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து யூசர்ஸ் ஐடிஸ் அரே லிஸ்ட் பேர் மட்டும் மாற்றலாம். இது ரெண்டுத்தோட பேரையும் ஐடிஸ் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு இதை வந்து நேம் லிஸ்ட். ஓகே, நம்ம ஃபைனலாக நம்ம ஆப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஆப்பை இன்னும் செக் பண்ணுற வேலை தான் இருக்குது. இது செக் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பில் ஏதாவது பக் இருக்கான்னு பார்க்கலாம்.
தட்ஸ் ஆல் கைஸ். நம்ம ஃபைனலாக நம்மளோட ஓன் வாட்ஸ்அப்பை நம்ம பில்ட் பண்ணியாச்சு. நீங்கள் எனக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வரப்போகிற வீடியோஸ்க்கு அதே ரெஸ்பான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த இதில் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லாட்டி இமெயில் பண்ணுங்கள். நான் இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் சோர்ஸ் கோடையும் என் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கிட்டப் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு அதிக கமெண்ட்ஸ் வந்திருக்கோ அந்த வீடியோ நம்ம பண்ணலாம். ஓகே கைஸ், இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரணும்னா கோட் வித் ஹேஷ்வா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.